ஹலோ கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதி மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு ஒரு வாரமாக தொடர் மழையாக இருக்குது. பார்த்துட்ருக்கோம். அங்கங்கே கனமழை பெஞ்சிட்ருக்கு. நிறைய இடங்களில் ஆறு, குளம், குட்டை, ஏரியெல்லாம் நிரம்பி ஓடிட்டுருக்கு. கிராமத்தில், டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிறதுனால ஸ்கூலு, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஏன் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிறது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை பள்ளங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிச்சு போகணும். அதே போல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க இந்த மின்கம்பிகள்லாம் அறுந்து இருக்கும், எர்த் ஒயர் கிராஸ் ஆகிருக்கும், மின்கம்பி அறுந்து விழுந்திருக்கும். இந்த மாதிரி இடங்களில் குழந்தைங்க போகும்போது, பசங்க போகும்போது, பெரியவங்க யாராக இருந்தாலும் பார்த்து நிதானமாக போகிறது, நம்ம பாதுகாப்பு உறுதி செஞ்சு நம்ம கவனமாக வந்து மழை காலங்களில் வெளியே போகிறதா இருக்கணும். அதிக மழை பெய்யும் போது நம்ம ஃபோனை வந்து தேவையில்லாமல் மின்னல் இடி இடிக்கும் போதெல்லாம் வந்து ஃபோன் பேசிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஹெவியாக வந்து மின்னல் வழியாகவும் இடி வழியாகவும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேங்களா? அது போல் வந்து மழை காலங்களில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, வாடகை குடியிருப்போர் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10 மாதம் வாடகை அதுக்கு மேலேயும் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அது வீடாக இருக்கட்டும், கமர்ஷியல் பிளேஸாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஆனால் இப்போ வீடு வாடகைக்கு வரவங்களுக்கும், கமர்ஷியல் பர்பஸ் கடைகளுக்கு வாடகை வரவங்களுக்கும் உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாங்கணும் அப்படின்றத ஒரு சட்டத்தை வந்து ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டு. அதை வந்து அந்த விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த புது ரெண்ட் ரூல்ஸ், அதாவது புதிய வாடகை குடியிருப்போடைய சட்ட விதிமுறைகள் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வாடகை போறாருன்னா அந்த வீட்டு உரிமையாளர் பார்த்தீங்கன்னா 2 மாதம் வாடகை மட்டும்தான் முன்பணமாக வாங்கணும் அப்படின்ற ஒன்று. அதே போல் 12 மாதம் அக்ரிமெண்ட்டு, வாடகை அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தம் வந்து 12 மாதத்துக்கு போடுறதையும், அதே போல் வீட்டு உரிமையாளர் தேவையில்லாமல் வீட்டுக்கு வாடகை குடியிருப்பவங்க வீட்டில் வந்து அடிக்கடி வந்து உள்ள நுழைஞ்சு ஏதாவது வேலை பார்க்குறதுலாம் அப்படின்னா அவங்க அனுமதி பெற்று தான் உள்ளே வந்து பார்க்கணுன்ற மாதிரி போட்டப்பட்டிருக்கு. ஒரு 4-5 குறிப்புகள் வந்து அந்த ரூல்ஸில் வந்து புதுசாக அப்டேட் ஆகிருக்கு, வந்திருக்கு. இந்த சட்டத்தை ஏற்றியதாக வந்து நியூஸ் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சட்டத்தால் 2 மாதத்துக்கு கேப்பில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யணும். பதிவு செஞ்சு அதில் என்ன விளக்கம் இருக்குன்றத அந்த பதிவு மூலிமா தெரிஞ்சிக்க முடியும். அரசாங்கத்துடைய ரெக்கார்டில் போகும். 2 மாதத்துக்கு மேலே அதிகமாக வாடகை வாங்குறவங்க, இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்க, ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, அதாவது வாடகை ஒப்பந்தத்தை, இவங்களுக்கு 5000 ரூபா அபராதம். அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு அபராதம் 5000 ரூபா அப்படின்ற மாதிரி இந்த ரூல்ஸ் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து உரிமையாளர்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்து இந்த விஷயத்தை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.